அதிமுக கூட்டணி சார்பில் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவனேசனை ஆதரித்து திலகர் திடலில் நடைபெற்று வரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். பாருங்க, திரு ஸ்டாலின் முன்னிலையில மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. யார் போட்டது? திரு ஸ்டாலின். இந்த விளைநிலங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் முன்னிலையில் இன்றைக்கு முப்போக விளையக்கூடிய பொன் விளைய பூமியை இந்த நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அரசு விடியா திமுக அரசு. அன்றைக்கு இருந்த அமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் முன்னிலையிலே இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. இப்ப போட்டு காட்டுங்க. ஏன்னா திரு டி.ஆர். பாலு பேசுறத பாருங்க. ஆடியோ இல்லப்பா. நிச்சயமாக இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றும். நானும் சொல்லாதீங்க. நாங்க திராவிட முன்னேற்ற நான் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நானும் அருமையன் எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்களும் சேர்ந்துதான் இணைந்துதான் இந்த திட்டங்கள் எல்லாம் தஞ்சை மாவட்டம் தஞ்சை தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த திட்டங்களை இருவரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அவரை கேட்க மறுபடியும் ஒருத்தருக்கு போடுப்பா. சவுண்ட் கம்மியா வச்சு போடு. ரொம்ப சவுண்ட் அதிகமா இருக்கு. ஏன்னா மக்கள் புரிஞ்சு கொள்ளட்டும். நிச்சயமாக இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றும். நானும் சொல்லாதீங்க. நாங்க திராவிட முன்னேற்ற நான் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெப்ரஸன்டேட்டிவ். நானும் அருமையன் எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்களும் சேர்ந்துதான் இணைந்துதான் இந்த திட்டங்கள் எல்லாம் தஞ்சை மாவட்டம் தஞ்சை தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த திட்டங்களை இருவரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அவரை கேட்க ஆக இந்த டெல்டா மாவட்டத்தை காத்தது அதிமுக அரசு, அதிமுக கட்சி. இந்த டெல்டா மாவட்ட மக்களை அழிக்க முற்பட்டது திமுக அரசாங்கம். திமுக ஆதாரத்தோட நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய குடிமக்கள் இன்றைக்கு திருச்சி, தஞ்சை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அதே போல கடலூர் ஒரு பகுதி, அரியலூர் ஒரு பகுதி, சிந்தித்து பாருங்கள். விவசாய குடிமக்களே, விவசாய தொழிலாளிகளே, உங்களை காப்பாற்றுகின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக இருக்கிறது. அதிமுக கட்சி தான். விளைநிலங்களை முப்போகம் விளையக்கூடிய நிலங்களை விவசாயிகளிலிருந்து பறித்து தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்த்த இந்த திமுக அரசாங்கத்திற்கு, திமுக கட்சிக்கு இந்த தேர்தலிலே மரணஅடி நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும். நான் ஒரு விவசாயியா இருந்து இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு விவசாயியுடைய நிலம் தன் கண் எதிரே பறிபோகின்ற பொழுது அந்த விவசாயி எப்படி துன்பப்படுவார் என்பதை அனுபவ நீதியாக நான் பார்த்திருக்கின்றேன். ஆகவே விவசாயிகளை காக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி என்பதை ஆணித்தரமாக இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன்.